நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸில் நம்மளுக்கு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சேஞ்சஸை வந்து நம்ம எப்படி வந்து திருப்பி ப்ரீ ப்ரெக்னன்சி ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது தான் நம்மளுக்கு மாமி மேக் ஓவர் ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சிரிச்சாலோ தும்முனாலோ யூரினரி இன்கான்டினன்ஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு லேபியோபிளாஸ்டி, அதாவது பெண்ணுறுப்பு சீரமைப்பு, ஸோ அப்படி சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆனதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ்னால உமன் எப்படி சஃபர் ஆகுறாங்க, ஸோ அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, ஸோ நம்ம திருப்பி ப்ரீ ப்ரெக்னன்சி மாதிரியே நம்மளோட பாடியை வந்து ஒரு ஃபிசிக்கலாக நம்மளால் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பதிவு. ஸோ யூஸ்வலி ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் சைல்டு பர்த்டே வந்து நம்மளோட எமோஷ்னல் ஹெல்த், நம்மளோட மென்டல் ஹெல்த், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த், ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த சேஞ்சஸில் நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸில் நம்மளுக்கு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சேஞ்சஸை வந்து நம்ம எப்படி வந்து திருப்பி ப்ரீ ப்ரெக்னன்சி ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது தான் நம்மளுக்கு மாமி மேக் ஓவர் ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மாமி மேக் ஓவர் ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம், ஒரு லாக்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரெஸ்ட் சாகிங் ஆகிறது, இல்லை பிரெஸ்ட்டில் சைஸ் வந்து சின்னதாகிறது, வால்யூம் கம்மி ஆகிறது, அப்படிங்கும்போது ஒரு நம்மளுக்கு பிரெஸ்ட் லிஃப்ட் சர்ஜரிஸ், இல்லை பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் சர்ஜரிஸ் நம்ம பண்ணுவோம். இது வந்து மாமி மேக் ஓவருங்கிறது ஒரு கலவையான எல்லா விதமான நம்ம ஒரு கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் மாமி மேக் ஓவர்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டம்மி ஏரியாவில் நல்லா ஃபேட் இருக்குது, இல்லை நம்மளுக்கு மசில்ஸ், அந்த ரெக்டஸ் மசில்ஸே வந்து நம்மளுக்கு நல்லா விரிவடைஞ்சு கொடுத்துட்றது. ஸோ இது எல்லாமே கரெக்ட் பண்ணுறது இந்த டம்மி டக் அப்படிங்கிற ஒரு சர்ஜரி தான் நம்ம வந்து பண்ணுவோம். இல்லை வெறும் ஃபேட் மட்டும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்மளுக்கு மசில்ஸ் எதுவுமே வந்து விரிவடையலை அப்படின்னா நம்ம வந்து ஒன்று மினி டம்மி டக் பண்ணலாம், இல்லை லைப்போசெக்ஷன் பண்ணி அந்த ஃபேட் மட்டும் நம்ம எடுத்து விடலாம். மூணாவது வந்து நம்மளுக்கு வெஜனாவில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். யூஸ்வலி நம்மளுக்கு வெஜனாவில் வந்து நம்மளுக்கு ஒரு நார்மல் டெலிவரி ஆகுது, இல்லை ஒரு வேக்கம் டெலிவரி, ஃபோர்சப்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெஜனா வந்து நல்லா விரிவடைஞ்சு கொடுத்துரும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுறுப்புலேயே வந்து நிறைய ஒரு சைஸ் அண்ட் ஷேப்லேயே நிறைய சேஞ்சஸ் நடக்கிறது. ஹார்மோன்ஸ்னால, ப்ரெக்னன்சினாலேயே நம்மளுக்கு வந்து இந்த லேபியாங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாகிறது, ஒரு சைடு பெருசாகிறது, ஒரு சைடு சின்னதாகிறதுன்னு சொல்லி நிறையவே சேஞ்சஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சரலாகவும் சேஞ்சஸ் நடக்கும், அனாட்டமிக்கலாக சேஞ்சஸ் நடக்கும், ஃபங்க்ஷனலாக சேஞ்சஸ் நடக்கும். ஃபங்க்ஷனலாக பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர் வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு சிரிச்சாலோ தும்முனாலோ யூரினரி இன்கான்டினன்ஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு லேபியோபிளாஸ்டி, அதாவது பெண்ணுறுப்பு சீரமைப்பு, ஸோ அப்படி சொல்லுவோம். ஒரு லேபியா மட்டும் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா லேபியோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணுவோம், இல்லை நம்மளுக்கு வெஜனாவே நம்ம டைட்டன் பண்ணணும்னா வெஜனல் டைட்டனிங் சர்ஜரிஸ் பண்ணுவோம். இந்த கலவையான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் மாமி மேக் ஓவர் ட்ரீட்மெண்ட்ஸில் வருது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு பெண் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு தேவை, முன்னாடி ப்ரீ ப்ரெக்னன்சி மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை வெறும் பிரெஸ்ட்டில் மட்டும் சேஞ்சஸ் இருக்குன்னா பிரெஸ்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு டம்மி ஏரியா அண்ட் வெஜனாவில் மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னா ஸோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மாமி மேக் ஓவருங்கிறது ஒரு சர்ஜரியை மட்டும் குறிப்பிடாது. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குதோ அந்த சேஞ்சஸ்க்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம மாமி மேக் ஓவர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாமி மேக் ஓவர் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.